கயலுக்காக ஷாலினி உதவி பண்ண போய் அது கயலுக்கே பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இருந்தாலும் கூட தனம் திரும்பவும் வந்து கயலை தப்பாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற போல தான் அடுத்த கட்ட கதைகளும் அமைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து கயல் சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே வந்து கயலுக்கும் தனத்துக்கும் இந்த 10 லட்சத்துக்காக நிறைய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கயல் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளாத அன்னைக்கிட்ட பழைய மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி காஃபியும் கேட்குறாங்க. காஃபி போட்டு கொடுத்த தனம் வந்து கையில் கூட கொடுக்காம கீழேயே வச்சுட்டு போயிடுறாங்க. இதனால வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் வந்து தனம் தான் வந்து கையில் பார்த்து கவனிச்சிருந்தா இப்போ இப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி என்ன பண்ணிடுவாங்கன்னா தனத்துக்கிட்டே போய் கேட்பாங்க, எதுக்காக அப்படி 3வது ஆள்கிட்ட நடந்துக்கிறப்பெல்லாம் நடந்துக்கிறேன், அவள் பாவம் தானே, அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறப்பல கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா யாரும் என்கிட்ட பேசாதீங்க, அது மட்டும் இல்லாமல் அவள் பண்ணுற வேலையை விட நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிறப்பல சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த ஷாலினிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. எவ்வளோ ஒரு ஒத்துமையாக இருந்த ஃபேமிலி இப்போ காசுக்காக வந்து எல்லாருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து சீர்வரிசையாக கொடுக்கணும்ல நகை, அதை எப்படியாவது வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு அங்கே போய் பார்த்தோன்னே விக்னேஷ் இருக்கார். விக்னேஷ்கிட்ட கேட்குறாங்க. கேட்டோன்னே என்ன சொல்கிறாரு விக்னேஷ் அப்படின்னா, சரி உனக்கு நகை தானே வேணும், இந்த எடுத்துகிட்டு போ, ஆனால் இதுக்கப்புறம் வந்து உனக்கு நம்ம வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற போல சொல்லி வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறாங்க. அந்த நகையையும் எடுத்துக்கிட்டு ஷாலினி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அடுத்த கட்ட கதைகளமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷாலினி இந்த நகை எல்லாத்தையும் வந்து தனத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இந்த விஷயம் வந்து அன்புக்கு கூட தெரிய வேணாம், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரிய வேணாம், இந்த நகையை வச்சு நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிச்சுங்க, தயவு செய்து வந்து கையலண்ணிக்கிட்ட பிரச்சனை பண்ண வேணாம், அவங்க வந்து பாவம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து தனத்துக்கிட்ட நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாலினியோட அம்மாவுக்கு தெரிய வருது. அதாவது வந்து ஷாலினி நகையை எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து கயல் வீட்டுக்கே வந்து சண்டை போடுறாங்க. எதுக்காக வந்து இதை போல் நகையை வந்து கேட்டு வாங்கிட்டு வந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் உனக்கு இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படிங்கிற போல கையலை திட்டுறாங்க. கையல்கிட்ட கேட்குறாங்க, உன்னை போல் வந்து என் பொண்ணை வந்து நாங்கள் வளர்க்கல, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என் பொண்ணை நல்லபடியாக தான் வளர்த்துருக்கேன், இந்த பொழப்புக்கு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற போல ரொம்பவே வந்து கீழ்த்தனமாக பேசி கயல் ஃபேமிலியவே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கயல் வந்து ரொம்பவே கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷாலினி கிட்ட நீ வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து கொடு உங்கள் அம்மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாலினி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீ இந்த நகை வந்து எனக்கு கொடுக்க வேண்டியது, அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு தானே சொந்தமாக இருக்கும், அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. உனக்கு உள்ளதாக இருந்தாலும் அது உங்கள்கிட்ட முறையாக வந்து சேர்ந்துருக்கணும், இப்படிலாம் வரக்கூடாது, அதனால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. ஷாலினி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க அவங்க அம்மா கிட்ட. இருந்தாலும் கூட அவங்க அம்மா அமைதியாகவே இல்லாமல் திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த பிரச்சனை எப்படியோ சால்வ் பண்ணி கையில் அனுப்பி வச்சாலும் அவங்க அம்மாவை அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனம் திரும்பவும் வந்து கையல்கிட்ட பிரச்சனை பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவளும் 10 லட்சம் கொடுக்க மாட்டா, நகை கொடுத்து உதவி பண்ணுறவங்களையும் உதவி பண்ண விட மாட்டா, இவளே எல்லா பிரச்சனையும் வந்து எனக்கே எடுத்து வைக்கிறா, அது மட்டும் இல்லாமல் என்னை வாழ வைக்கணும் அப்படின்னு இவளுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை அப்படிங்கிற போல திரும்பவும் கையல்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து தான் அடுத்த கட்ட கதைகளமாக அமைஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க கையல் அப்படிங்கிறத. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் சில சீரியல் அப்டேட்டுகளுக்கு நம்ம பெரிய திரை சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.